अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा वहलक मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तसअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तकुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तकुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिहुकुम अअमालकुम यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा। इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन बिन्नार। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अमरी वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा। அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபத்தாபீன்கள் மீதும் முஹ்மினாகிய அனைவர்கள் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தின் இறுதி ஜிம்மா உரையில் கலந்து கொண்டு இந்த நன்மை எதிர்பார்த்து வண்ணம் அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலத்தையும் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் தன்னை எவ்வாறு வழிபட வேண்டும், தனக்கு நிகராக எதையும் எவரையும் கருதக்கூடாது என்றும், தான் கட்டளையிட்ட கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்றும் தன் திருமறையிலே பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். வழிபாட்டு முறைகளை மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதும், பிற மனிதர்களிடம் சகோதரத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்பதும், சக மனிதர்களின் உறவை எவ்வாறு பேண வேண்டும் என்பதையும் அவன் பல இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூல்களிலும் சரி, அல்லாஹ்வின் திருமறையிலும் சரி பல இடங்களிலே எடுத்து காட்டுகிறார். அப்படி அல்லாஹ் தன் திருமறையிலே 4வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு நிகராக எதையும் கருதாதீர்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான அண்டை வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நபி வழித்தோழர்களுக்கும் பயனாளிகளுக்கும் நன்மை செய்யுங்கள், பெருமை அடித்து கர்வம் கொள்ளாதீர்கள், அப்படி கொள்வரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். இப்போ இந்த அல்லாஹ் ஒரு பட்டியலிட்ட பல சாரார்கள் இருக்கிறார்கள். இந்த சாராரில் ஒரு சாராரை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று நம் இந்த உரையில் பார்க்க இருக்கிறோம். அண்டை வீட்டாரை பற்றி தன் திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அந்த அண்டை வீட்டாருக்கு நாம் எப்படி என்னென்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களின் உரிமை என்ன என்ன, அவரை நம் சகோதரத்தில் அவரை நம்மளுடைய எப்படி ஒரு உறவை பேண வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நபிமொழியிலே பல இடங்களிலே நம்மளுக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்படி காட்டியிருக்கும் போல யாவர் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்படி அப்படின்னா, அப்ப இது எதை கொண்டு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு முடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தர் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்புகிறார்களோ அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துறதுல நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம நம்பிக்கை கொண்டவராக ஆகி விடுவோம் அப்படின்னு என்ற ஒரு செய்தியையும் இந்த நபி மொழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமா, நபிகள் நாயகம் அதிகமாக தனது இறுதி உரையான இறுதி ஹஜ் உரையில சொல்றாங்க, அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க, அண்டை வீட்டாரின் உறவை பேணிக் கொள்ளுங்கள், அண்டை வீட்டார் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி உரையிலும் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முஸ்லிமானவன் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான முஸ்லிம் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்க, அப்பதான் நீங்க உண்மையான முஸ்லிம்களாக ஆவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இப்படி ஏகப்பட்ட இடத்துல நீங்க அவரை கண்ணியப்படுத்துங்க, அவருடைய நலனை நாடுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க,
அவருக்கு எந்த ஒரு இடத்தையும் தொந்தரவு தராங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில குறிப்பிடுறாங்க. சரி, இந்த உறவை நம்ம எப்படி பேணிக் கொள்றது, இந்த சகோதரத்தை நம்ம எப்படி வளர்த்துக் கொள்றது அப்படிங்கன்னா, பொதுவாகவே மனிதனுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. என்னன்னா, நம்ம இப்போ ஒருத்தர் நபர் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல பல காலமா வசிக்கிறாங்க. அவரு நல்லவர், உண்மையை பேசக்கூடியவர், ஒரு யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் கொடுக்காதவர், எந்த ஒரு இடைஞ்சலும் தரக்கூடாதவர்ங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல போய் நீங்க விசாரிச்சு பாருங்க, இவர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா அவர் நல்லவர் தான், ஆமா அவருக்கு என்ன, அவரை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா நல்லவர் தான், அவரை வச்சு எந்த பிரச்சனை இல்லை, அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு தான் அவன் பக்கத்துல உள்ளவன் சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. அப்ப இது எதுல காட்டுது அப்படின்னா, அவருடைய குணத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆனா ஒரு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாக மனிதன் என்ன பண்ணுவான்னா, ஏதாச்சும் ஒரு அன்பளிப்பு, ஒரு பரிசு, ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கும் போதுதான் என்ன பண்ணுவான், அதிகமாக உறவை பேர்ந்து கொள்வான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு இணங்கி நடப்பார்கள். இப்போ பொதுவாகவே ஒரு கடையில இருக்கும், ஒரு ரெகுலரான கஸ்டமர் அந்த கடைக்கு போறாங்க அப்படின்னா, ரெகுலரா ஒரு பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கடை உரிமையாளர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கஸ்டமர் தனியா வரவேற்பார். ஒரு 4 நாளைக்கு வரலன்னா அவரை பத்தி விசாரிப்பாங்க, எங்க அவரை வரக்கணுமே அப்படின்னு. ஏன், அவரை வைத்து அவருக்கு லாபம் கிடைக்கும், அவர் கடையில அவரோட பொருட்கள் வாங்குறாரு, அதனால அவர் லாபம் அடைகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறதுனால தான் அவரையும் அவர் விரும்புறாரு. அப்ப அதே மாதிரி நம்மளும் நம்ம அண்டை வீட்டாளர்கள் இருக்கணும், அவர் நம்மளை எதிர்பார்க்கணும், நம்மள ஒரு எதிர்பார்த்த ஒண்ணமாக இருக்கணும் அப்படிங்கன்னா, ஒரு அன்பளிப்பு குடுக்கல் வாங்கல நம்ம என்ன பண்ணணும், ஈடுபடணும். அப்ப அந்த அன்பளிப்பை பத்தி நம்ம சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபூதரே நீ குழம்பு வைத்தால் அதில் தண்ணீரை அதிகப்படுத்து, உன் பக்கத்து வீட்டாரை அதை கொடுத்து கவனித்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்னன்னா, நம்ம வீட்டுல ஒரு குழம்பு வைக்கிறோம், நம்ம சாப்பிடறதுக்கு தான் வைக்கிறோம். அப்ப நம்ம வைக்கிறது நம்மளுக்கு சில நேரம் 10 பத்தாதுங்க அந்த சந்தேகம் இல்லாம அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா, கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கூட ஊத்தி அதை என்ன பண்ணணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதே அதுக்கு அர்த்தம் சொல்ல நம்ம நினைப்போம், அப்ப கொடுத்து அதை ஏத்துக்கிடுவாங்களா. அப்ப அதுக்கும் ஒரு நபி வழி வருது. என்னன்னா, நீங்க சமைக்கிற ஒரு ஆட்டுக்கால் குழம்பு கூட என்ன பண்ணுங்க, நீங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. அதை கொடுக்கும் போது நீங்க என்ன சொல்லக்கூடாது, அதை நீங்க குறைவாக எண்ணாதீர்கள். கொடுக்கிறவங்களும் சரி, வேங்குறவங்களும் சரி, அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, ஒரு குறைவாக எண்ணக்கூடாது. நம்ம கொடுக்கிற, ஆனா ஒண்ணு கவனத்துல வச்சுக்கணும், நம்ம கொடுக்கிற பொருள் என்ன செய்யலாம், ஒரு தரம் குறைந்ததாக இருக்கலாமே தவிர தகுதி அற்றதாக இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக சுவை மிகுந்த பொருளை நம்ம உணவாக ஆக்குவார்கள், இல்லைன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பொருளாக இருக்கட்டும் அதை செய்வாங்க. அது இருக்கலாம், அந்த அளவுக்கு வசதி இல்லாத என்ன பண்ண மிக குறைவாக சுவை மிக கம்மியாக என்ன பண்ணுவாங்க, அதை சமைத்து வச்சிருப்பாங்க. அதை கொடுக்கறதுனால எங்க இதை வேங்க மாட்டாங்களோ, இதை வேங்கினா அவங்க எதுவும் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்குற நம்மளும் சரி, வேங்குற பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி என்ன பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது. ஆனா தரம் தாழ்ல நம்ம தகுதியற்றதாக இருக்கக்கூடாது. தகுதியற்றதுன்னா என்னது, நம்மளுக்கே சாப்பிட முடியாது, சாப்பிடுறதுக்கும் சரி நம்ம உபயோகப்படுத்துறதுக்கும் சரி பொருளா இருக்கட்டும், அது நம்ம தகுதியற்றதாக இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், நம்மள அதை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, அப்படி அந்த ஒரு விஷயத்துல நம்ம என்னதை யோசிச்சு பார்க்கணும். அப்ப அதை நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம நட்பை இது வளர்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம அங்க நம்ம அண்டை வீட்டாளர்களோட நம்ம என்ன சமைக்கிறோமோ சரி, நம்ம கொடுக்கறதுக்கு வேங்குறதுக்கும் எந்த ஒரு யோசனையும் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதரே அவங்க அடுத்தடுத்து கேட்காங்க, இந்த சகாபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, நபித்தோழர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மார்க்கத்தை கத்துக்கிறதுல நிறைய முயற்சி காட்டுவாங்க. சும்மா சாதாரணமா கேட்டோம் நம்ம இது பண்ணணும், அவங்களுக்கு சந்தேகம் எழுந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல தெளிவாறது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, விட மாட்டாங்க. அப்ப கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க அண்டை வீட்டுக்காரங்க சொல்றீங்க, அப்ப அந்த அண்டை வீட்டுக்காரன்னா நாங்க எப்படி, யாருக்கும் இப்ப 2 பேரும் வீடு இருக்கு, 2 பக்கத்தையும் எனக்கு வீடு இருக்கு, யாருன்னா அண்டை வீட்டாரன்னா தேர்ந்தெடுக்கிறது. அப்ப அதுக்கும் என்னது இஸ்லாம் ஒரு பதில் வச்சிருக்கு. என்ன சொல்றாங்க, எவருடைய வீட்டு வாசல் உங்க அருகாமையில் இருக்கோ அவரு தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், முதல் உரிமையாளர். அவரு தான் நம்மளுக்கு என்னது, அண்டை வீட்டாரிலே முதல் உரிமையாளர் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டாருடைய உரிமைகள் அவங்களுக்கு நம்ம என்னென்ன செய்ய கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்லிட்டு இருக்கும் போல ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அவங்க சொல்ல நபிகள் நாயகம் ஒரு எண்ணம் தோணுது, எங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல இந்த அண்டை வீட்டார நம்மளுடைய வாரிசாக்கிடுவாங்களோன்னு சொல்ற ஒரு அளவுக்கு கூட அவங்களோட உரிமைகளை பத்தி அதிகமாக சொல்றாங்க. எப்படி வாரிசுன்னா என்ன, சும்மாவா, நம்ம கூட பிறந்தவங்க, நமக்கு பிறந்தவங்க, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளுக்கு வாரிசாவாங்க. அந்த வாரிசுல என்னென்ன கடமைகள் இருக்கு, நம்ம சம்பாதிச்சது நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வாரிசுக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அண்டை வீட்டார் ஒரு வாரிசாக ஆக்கி விடுவார்கள் சொல்லி அண்டை வீட்டாரை பத்தி ஜிப்ரீல் சொல்ல நபிகள் நாயகம் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கு. அப்ப இப்படியாப்பட்ட இருக்கிற இதுக்குள்ள அப்போ நம்ம
அந்த வாரிசு ஆக்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் திரும்ப சொல்றான், நீங்க சம்பாதிச்சதில் தூய்மையானவற்றையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதுலையுமே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுங்க. எதை நீங்க வேங்க விருப்பப்பட மாட்டீங்களோ, எது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு இது முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம பொதுவாகவே ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு சாதாரண ஒரு உடையாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்ம அதிகமாக அதை என்ன பண்ணிருப்போம், உபயோகிச்சிருப்போம். நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய களைத்து போய் நம்ம என்ன பண்ணுவோம், அது இதுக்கப்புறம் இது எந்த ஒரு யூஸுக்குமே சரியில்லை, நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி நம்ம தூர போடக்கூடிய எதுதான் என்ன பண்ணுவோம், அப்பதான் நம்ம பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணுவோம். இத அல்லாஹ் வந்து வன்மையா கண்டிக்கிறான். இதை என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து நீங்களே பெற விருப்பப்பட மாட்டீங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத நீங்க விரும்பக்கூடாது, நீங்க அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வந்து கண்டிக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன யூஸ் பண்றக்கூடியதுக்குள்ள பொருள்ல இருக்கோமோ, நம்ம என்ன பண்ணக்கூடிய சாப்பிடறதுக்குள்ள ஒரு உணவுல இருக்கோமோ, அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பக்கத்து வீட்டாளருக்கு நம்மளுக்கு பரிமாறணும். அப்ப அது சொல்லிக்கிட்டு இருக்கும் போலே இந்த உணவு, இந்த பொருட்கள், இந்த அன்பளிப்பு எல்லாமே இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த அண்டை வீட்டாருக்கு வந்து ஏன் இந்த தலைப்பு எடுத்திருக்குன்னா, இந்த தலைப்பை வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதோட நம்ம சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் அண்டை வீட்டாருக்கு ஒரு கண்ணியம் படுத்துறதுலாம் முஸ்லீம் இல்லை, அண்டை வீட்டாரோட ஒரு நல்ல உறவு பேணலாம் அவன் இறை நம்பிக்கையானது இல்லை. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போல பக்கத்து வீட்டுக்குள்ள நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க பசித்து இருக்கும் போல நம்ம என்ன பண்ணுவோம், வயிறு முட்டோட நம்ம சாப்பிட்டோம்னா அவனும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப எங்க இருக்கு இது? அப்ப அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன சொன்னா, இஸ்லாம் வந்து அடுத்தடுத்து ஒரு செக் வைக்கி, நீங்க எந்தெந்த விதத்துலலாம் யோசனை பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீங்க என்ன சொல்லுங்க, என்னுடைய கட்டளைக்கு இணங்குங்க, நான் சொன்ன ஒரு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்படி இருக்கும் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கூரை வீடுகள்லாம் இருக்கும். அந்த கூரை வீடுகள் என்ன செய்யும்னா, ஒரு அதோட சப்போர்ட், அதை தூண் என்ன செய்யும்னா பக்கத்து வீட்டு சுவர்ல இந்த மாதிரி இடத்துலதான் அதோட சப்போர்ட்டை வாங்கி இது பண்ணுவாங்க. அப்பவும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படி ஒரு இது பண்ணீங்கன்னா நீங்க அவங்கள தடுக்காதீங்க, நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரோட கூரை உங்க வீட்டு சுவர் மேல இருக்கு, அதை நீங்க அவர் வைக்கிறதுல இருந்து நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உள்ள வாழ்க்கையை எடுத்து பாருங்க, நம்ம வீட்டு சுவர்லாம் வேண்டாம், இப்போ பக்கத்துல ஒரு வீடே கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம், அவர் வீடு கட்டுறதுக்குள்ள அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் போட மாட்டாரு அவரு, நம்ம வீட்டுக்கு வெளியே அவரு ஒரு அரசாங்கத்துக்குள்ள தெருவுல, அரசாங்கத்துக்குள்ள ரோட்ல தான் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பாரு. அதுக்கே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டைக்கு முட்டிட்டு இருப்பாங்க, நீ எப்படி உன்னோட வீட்டுக்குள்ள பொருட்கள் எல்லாம் தூக்கி எப்படி வீட்டு வாசல் பண்ணி போடலாம், இதனால எனக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு தெரியுமா, எவ்வளவு தூசி எவ்வளவு குப்பைகள் எல்லாம் எங்க வீட்டை பார்க்க வருதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை பிடிப்போம். அதாவது தன்னுடைய சுவரை உபயோகப்படுத்திருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டு இருக்கிறாங்க, அதை கூட நம்ம செய்ய முற்படல. நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுக்கு சண்டை பிடிக்க போவோம். அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, வன்மையா கண்டிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் உறவை எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற, பக்கத்து வீட்டாரோட எப்படி நம்ம வாழணுங்கிறத காட்டி கொடுக்குறாங்க. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடக்கு. எப்படின்னா, ஒரு சபையில சாத் பின் அபி வக்காஸ் அலி இருக்கிறாங்க, அவங்களோட மிஸ்வர் பின் மக்ரமா அலி அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நபிகளால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை தோழர், அவர் என்ன செய்யறார், அபு ராஃபிங்கிறவர் இருக்கிறார். அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு வந்து கூப்பிடுறாங்க, ஜாதே எனக்கு சொந்தமான 2 அறை உங்க வீட்டுல இருக்கு இல்லையா, அதை நீங்க வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஜாத் பின் ரலியல்லாஹு அவர் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அதை நான் வாங்கி கொள்ள மாட்டேன் அப்படிங்காங்க. அப்போ அந்த மிஸ்வர் பின் மக்ரமா இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தவணை அடிப்படையில 4000 வெள்ளி காசுகளுக்கு தந்தால் தவிர நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதுக்கு அந்த அடிமை தோழர் என்ன சொல்றாங்க, அபிராஃபு அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, எனக்கு இந்த வீட்டை, இந்த இடத்த 500 தங்க காசுகளுக்கு கேட்கிறாங்க, 500 தங்க காசுகளுக்கு கேட்கிறாங்க, நீங்களோ 4000 வெள்ளி காசுக்கு தான் அதை கேட்கறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாருக்கு முதல் உரிமை கொடுக்க சொல்றதை நான் கேட்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த 500 தங்க காசுகளுக்கு கொடுக்கிற ஆட்களுக்கு தான் நான் கொடுத்திருப்பேன், உங்களுக்கு தந்திருக்க மாட்டேங்கன்னு சொல்லி கடைசியில என்ன பண்றாங்க, அந்த ஜாது பின் ரலியல்லாஹு அவருக்கே கொடுக்குறாங்க.
அது 4000 வெள்ளிக்காசுகள் உசந்ததா தங்க காசு உசந்ததான்னு பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அப்ப இதுல அவங்க வந்து அந்த வியாபாரத்தை பார்க்கல, இதுல வந்து அவங்க லாபத்தை பார்க்கல. முழுக்க முழுக்க என்ன சொன்னாங்கன்னா, சஹாபாக்கள் அனைவருமே என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தைக்கு எது கண்மூடி எதுவுமே பத்தி யோசிக்காம எதிர்கேள்வி கேட்காம கட்டுப்படுவாங்க. அப்ப இதுல எவ்வளவு பெரிய அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அவங்க என்ன கருத்துல கொண்டாங்க, நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க சொல்ற வார்த்தைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், என்னைக்குமே மாற்றம் செய்ய மாட்டேன், அவங்களோட வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரம் அவருக்கு நஷ்டமாக இருந்தாலும் கூட என்ன செஞ்சாங்க, அண்டை வீட்டாரின் உரிமையை செவியால கேட்டதுனால அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்தாங்க. இப்ப நம்ம கூட ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒவ்வொரு நபிமொழியிலுமே நம்மளுடைய இந்த உலக வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளியூர்ல இருப்பான் நம்ம அண்ணன் தம்பி நம்ம சொந்தக்காரங்க எப்படின்னு, பக்கத்து வீட்டுக்காரங்க வேங்குறதுக்குமே ரெடியா தான் இருப்பாங்க. வேங்கலன்னா மறுபட்சம், அவங்க வேங்கலன்னா நம்ம அடுத்த ஆள் கிட்ட நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், அவங்க வேங்குறதுக்குமே இருப்பாங்க. அப்போ வெளியூர்ல இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி அவன் என்ன யோசிப்பான், என் தம்பி அதை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பான், கொடுக்கலன்னா என்கிட்ட சண்டை போடுவான், என்கிட்ட பேச மாட்டான், என் மச்சா இருக்கிறான், மாப்பிள்ள இருக்கிறான், அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ண, ஒரு சொந்தம் எங்களுக்கு முறிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நபிகள் நாயகம் போதனையை மறுத்துட்டு இந்த உலக வாழ்க்கைக்குள்ள சொந்தத்தை நம்ம நீடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிச்சு அந்த ஒரு வியாபாரத்தை நம்ம பார்ப்போம், அந்த சொத்தை நம்ம அவங்க பேருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கு பார்ப்போம். ஆனால் நபிகள் நாயகம் காலத்துல வந்த சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அல்லாஹும் அவனுடைய ரசூல் இவங்க சொல்ற வார்த்தை தான் அவங்களுக்கு வேத வாக்கு. இதுல தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. மார்க்க விஷயத்துல அடிப்படையில உலக வாழ்க்கை விஷயத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னைக்கு மார்க்கம் சொல்லி வந்துட்டோ அதுல அல்லாஹுமே அவங்க தூதரை என்ன முன்னிறுத்துவாங்களே தவிர வேற இந்த உலக வாழ்க்கையில யாரையுமே முன்னிறுத்த மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு சம்பவத்துல இருக்கும் போல நம்ம அல்லாஹுமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன். திருப்பி சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன். மூணாவது தடவையும் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே யார் அப்படின்னு. அப்போ கேட்கும் போல எவனுடைய நாச வேலையிலிருந்து அவர் அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லைன்னு அப்படின்னு. எப்படி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம், நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பேசுறது கேட்காத அளவுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, டிவிலையும் சரி ரேடியோலையும் சரி சவுண்ட் சிஸ்டம் சரி சவுண்ட கூட்டி வச்சிருவாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஓய்வு எடுக்கிறவங்க இருப்பாங்க, நோயாளிகளா இருப்பாங்க, வைத்தியர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தொந்தரவு தருமேன்னு சொல்லி துளி அளவு கூட யோசிக்காம என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட கூட்டி வச்சுக்கிட்டு இறைச்சலாகவும் அந்த மாதிரி இருப்பாங்க. இதனால என்ன செய்வாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அசௌகரியத்தை உணர்வாங்க. அந்த அசௌகரியத்தை உணரக்கூடிய கட்டத்துல என்ன செய்வாங்க, அது நம்ம வெளியே போய் சொன்னாலும் என்ன செய்வான், இவன்கிட்ட வாய் கொடுத்துட்டு மீள முடியாது, இவன் சண்டைக்கு தான் வருவான், இவன்ட்டு எல்லாம் நம்ம பண்ண முடியுமா, வேணா நம்ம கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருந்துடலாம், அவன்கிட்ட போய் நீ சவுண்ட குறைன்னு சொல்லி சொன்னா அவன் நம்ம சண்டை தான் பிடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்லயே இருந்துக்கிடுவாங்க. அது மட்டுமா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இதுல என்ன செய்வாங்க, அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு ஆளோட என்ன செய்யறாங்க, ஒரு பாதுகாப்பு உணர்வு அவங்க உணரவில்லை. எப்படி பாதுகாப்பு உணர்வும், நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வருவான், சொந்த பந்தம் கூட அடுத்தாக்குல தான் ஓடி வருவான், முதல்ல யார் வருவா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான் வருவாங்க. நம்மளுக்கு திடீர்னு நடு ராத்திரியில நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உடல்நல சுயமில்லை இல்லைன்னா அக்கம் பக்கத்துல போன் அடிச்சு நம்ம சொந்தக்காரங்க வர்றது கூட அதிக நேரம் ஆகும். முதல்ல யாரு வருவா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வருவாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களோட பயமா இருக்கிற நேரத்துல நம்ம அவங்கள்ட்ட போய் எந்த ஒரு உதவியும் ஏற்பட முடியுமா? அப்ப அந்த மாதிரி ஒரு அண்டை வீட்டாரா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் இறை நம்பிக்கையானதே இல்லைங்காங்க. ஏன், அவங்க பாதுகாப்பை உணரவே இல்லையே, நம்மளால அவங்க பாதுகாப்பை உணரவே இல்லை. அவங்க உணர்ந்தா தானே அவங்க நம்ம உதவிக்கு கூப்பிடுறது 2வது பட்சம் இருக்கும். அப்போ அந்த பாதுகாப்பை உணர வைக்கக்கூடியது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கடமை. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போல பெண்களை பத்தி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் கேட்கிறாங்க, நம்ம நபி தோழர் கேட்கிறாங்க, எல்லாம் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க அதிகமாக நோன்பு நோக்குறாங்க, தொழுகிறாங்க, தானம் தர்மமும் அதிகமாக பண்றாங்க, ஆனா தன் நாவால் அண்டை வீட்டாருக்கு தீங்கி இழைக்கிறாங்க அப்படிங்க. அவங்கள பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவள் நரகத்தில் இருப்பாள் அப்படின்னு சொல்ல. ஒரேதான், வேற எந்த ஒரு கருத்துமே இல்லை. சரி, அப்புறம் பாத்துக்கலாம், இவ்வளவு செய்யறாங்களா, இதுக்கு மன்னிப்பு கிடைக்கும், இதனால அது சரியா போயிரும், ஈக்குவல் ஆயிரும் அப்படிலாம் சொல்லல. நீ எவ்வளவு தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி,
தான தர்மங்கள் அதிகமாக ஈடுபட்டாலும் சரி, ஆனா அண்டை வீட்டாருக்கு தன் நாவால் தொல்லை தரக்கூடியவர்கள் எங்க இருப்பார்கள் என்று கேட்டால் நரகத்தில் இருப்பார்கள். அதே மாதிரி இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க குறைவா தான் தொழுகிறாங்க, குறைவா தான் நோம்பு நொறுக்கிறாங்க, குறைவா தான் தானம் தர்மம் செஞ்சாலும் இந்த வெண்ணெய் துண்டுகளை தான் தானம் செய்யறாங்க. ஆனால் அவருடைய நாவுகளால் அண்டை வீட்டார்கள் என்ன பண்றாங்க, பாதிக்கப்படவில்லை, எந்த ஒரு அசௌகரியத்தையும் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்டா அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுடைய பெண்கள் வந்து கத்துக்கூட பாடம் என்ன இருக்கு? பொதுவா சாதாரண விஷயம், காத்துல ஒரு தூசு பறந்து ஒரு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னாடி விழுந்துட்டுனா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து குப்பையில போட மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அது பலே பக்கத்துல இருந்து வந்தது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு வாசல் முன்னாடி தான் கொண்டு போடுவாங்க. தூத்து குப்பையை ஒதுக்கி அவங்க வீட்டு வாசல் முன்னாடி தான் போவாங்க. அப்ப அவங்க வெளியே வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன செய்வாங்க, அவங்களும் என்ன செய்வாங்க, பக்கத்துல உள்ளவங்களும் இது அதை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாத மாதிரியே ஒரு நடிச்சு அவங்களுக்கு என்ன அப்படியே இப்படியே ஆயிப்போச்சு அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு நடிக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும்னா, ஒரு பெண்களும் இதுல இருந்து ஒரு படிப்பை காணும். நம்ம நரகத்துக்கு விட்டு சொர்க்கத்துல செல்லணும் அப்படின்னா தன் நாவை தன் அண்டை வீட்டாரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். இப்படி பல விஷயங்கள் அண்டை வீட்டார்கள் செய்யக்கூடிய பணிகள் ஏகப்பட்ட இருக்கு. இது வந்து நம்ம சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு கண்டிஷனாவும் இருக்கு. இதை வச்சு நம்ம நிர்ணயிக்கப்படுறோம், சொர்க்கத்துக்கு செல்வோமா நரகத்துக்கு செல்வோமா. அதனால இந்த ஒரு அவங்களுடைய சகோதரத்தை பேணு காக்கக்கூடியதுல நம்ம மிக கவனமாக இருக்கணும் என்று சொல்லி இந்த முதலுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலக வாழ்க்கையில எல்லா மனிதர்கள்ட்டையும் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அதாவது உங்களுக்கு சொர்க்கம் செல்ல விருப்பமா நரகம் செல்ல விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முதல் வார்த்தை கண்ணை மூடி எதையும் யோசிக்காம எனக்கு சொர்க்கத்தான் செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இது வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு இருக்கவங்க, ஈமான பாதுகாக்கிறவங்க, நம்ம அல்லாஹ்வின் தூதர் எல்லாம் சொன்ன நபி வழிபடியில நடக்கிறவங்களுக்கு இந்த பதில் இருக்கும். எதையுமே செய்யாம இந்த இன்ப வாழ்க்கையில மூடி கிடக்கிறவன் அதிகமா பாவம் செய்யறவங்கள்ட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்லுவான், நரகத்துக்கு போறத யாராச்சும் விரும்புவாங்களா, சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலும் அதாத்தான் இருக்கும். அப்போ எல்லாரோடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, நான் எனக்கு சொர்க்கம் செல்லணும். அப்ப சொர்க்கம் செல்றதுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் கொடுத்திருக்கான், மெயினான விஷயம் நம்மளுக்கு அவனுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள்ல வரும். பெரிய பெரிய பாவங்கள்ல செஞ்சாதான் நீ வந்து என்ன பண்ண முடியும், சொர்க்கத்துல போகாம நரகத்துல போறதுக்கு உண்டான வழி இருக்குன்னு சொன்னாலும் நம்ம இந்த அண்டை வீட்டாருக்குள்ள அந்த ஒரு இதை பார்த்தோம் இல்லையா, இது அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னைக்காச்சும் இதை பத்தி நம்ம யோசனை பண்ணிருப்போமா? இப்படிலாம் நம்மள இஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்து தந்திருக்கு. இதை நம்ம என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில நம்ம யூஸ் பண்ணணும், அதை பிரகாரம் நடக்கணும், நரகத்திலேருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காச்சும் நம்ம யோசிப்போமா? நம்மளும் இந்த உலக வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இந்த உலக வார்த்தை என்னென்ன சொல்லுது, என்னதான் நம்ம கேட்போம். இந்த கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாரோட சொந்த கருத்தும் கிடையாது. இது நபிகள் நாயகம் அவருடைய நூல்களில இருக்கக்கூடியது, அல்லாஹ்வின் திருமறையில் இருக்கக்கூடியது, இதற்குண்டான தண்டனை வந்து கடுமையாக இருக்கக்கூடியது. அப்ப இதை வந்து நம்ம ஒரு கதையாக கேட்டுட்டு இந்த சபையை விட்டு கலைஞ்சு செல்லாமல் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்நாளிலே இன்று முதல் இந்த இடத்த விட்டு நம்ம போனோம்னா அடுத்த செகண்ட் அடுத்த நொடியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம வாழ்க்கையில வந்து என்ன பண்ணுவோம், நடைமுறைப்படுத்தணும். இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன, சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்கு தானே நம்ம எல்லாரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த கடந்த ரமலான்ல நம்ம என்ன அயராது பாடுபட்டோம், எதுக்காக பாடுபட்டோம், இந்த சொர்க்கத்தை அடையக்கூடியணும். அல்லாஹ்ட்டேந்து கிடைக்கக்கூடிய கூலி நம்மளுக்கு என்னைக்குமே குறைவாக கிடைக்காம அதிகமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், கவனம் செலுத்துறோம். ஆனா பெரிய பெரிய விஷயத்துல நம்ம கவனம் செலுத்திட்டு நம்ம என்ன செய்யறோம், சின்ன சின்ன விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம், கோட்டை விட்டுறோம். இதெல்லாம் அல்லாஹ் பார்க்காம இருக்க போறது இல்ல. இதெல்லாம் அல்லாஹ் என்னைக்குமே என்ன பண்ணணும், நம்மளுடைய மலக்குமார்கள் நம்ம செய்யக்கூடிய அனைத்துக்குமே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன பண்ணிருக்காங்க, நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் கொண்டு சென்று சேர்க்கக்கூடியவராக தான் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி, ஆனா அனைத்தும் அறிந்து அல்லாஹ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்காணித்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் சொல்றோம் இல்லையா, நம்ம பெரிய பெரிய விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கோம், சின்ன விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், தவற விட்டுறோம். அந்த தவறு விட்டதான் நம்மளை இலக்காக கருதக்கூடிய அந்த சொர்க்கத்தை என்ன பண்ணிடுறோம், நம்ம என்ன பண்ணிடுறோம், தவற விட்டுறோம். ஆகையால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்நாளில் கடைபிடித்து நம்ம சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக கருதக்கூடிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அந்த வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக என்று துவா செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.